Example 1.9 பாருங்க 10th மேக்ஸில் given f of x equal to 2x minus x square find எத்தனை சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 சப்டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கிவன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் அதில் கொடுத்துருக்கிற நம்பரை நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களே 1ன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் 1 அவங்க கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டுக்கோங்க. முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எஃப் ஆஃப் 1க்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே வந்து எஃப் ஆஃப் 1க்கு ஃபஸ்ட்டு 1க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 1. அப்போது x equal to 1 we get xக்கு பதிலாக 1 போடணும். அப்போது அதே தான் f xக்கு பதிலாக 1 போட்டுறீங்கன்னா 1 which is equal to இந்த 2 அப்படி போட்டுக்கோங்க. x இருக்க இடத்துல என்ன போடணும்? 1 மைனஸ் x இருக்க இடத்துல 1 the whole square. 2 into 1 என்னது? 2 மைனஸ் 1 ஸ்கொயர்னா என்னது? 1. 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1. அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் புரிஞ்சுதா? அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இன்னும் ஒரு தடவை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் 1 தான் கண்டுபிடிக்கணும். அதில் எக்ஸ் இருக்க இடத்துல வந்து 1 போடணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1 வி கெட். எக்ஸ் இருக்க இடத்துல 1 போடணும். அப்போ எஃப் ஆஃப் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 1 ஸ்கொயரு. 2 into 1 என்னது? 2 மைனஸ் 1 ஸ்கொயர் என்னது? 1. 2லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்னது? 1. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 1 போட போகிறோம். வி கெட். அப்போது எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோமா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுன்னு கொஸ்டினில் இருந்துச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா? f of x plus 1 equal to 2 into x plus 1 minus x இருக்கிற இடத்துல x plus 1 the whole square போட்டாச்சா? இப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் என்ன பண்ணணும்? உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் நான் இதில் போட்டிருக்கேன். அதாவது 2x 2 into x 2x 2 into 1 2 போட்டாச்சா? மைனஸ் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a plus b தான் a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a square plus 2ab plus b square. அப்போ இதில் a இருக்க இடத்துல அங்கே என்ன இருக்குது? x இருக்கனால x ஸ்கொயர் போட்டுக்கலாமா? ப்ளஸ்ஸு 2a இருக்க இடத்துல x, b இருக்க இடத்துல 1 இருக்கனால 2x into 1 2x ஆயிரும். ப்ளஸ் b இருக்க இடத்துல 1 இருக்கனால 1 ஸ்கொயர் வந்து 1 ஆயிரும். அடுத்து இப்போ என்ன பண்ணணும்? 2x plus 2 அப்படியே போட்டுட்டு இதை ஒவ்வொன்றும் உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1. இப்போது இந்த 2வும் அந்த 1ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண 1 கிடைக்குமா? ப்ளஸ் 1. இந்த 2xும் அந்த 2xையும் கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாமா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அப்போ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து கிடச்சிட்டு. இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? f of x plus f of 1. இதில் f of x உங்களுக்கு தெரியும், கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க. 2x minus x square. அதை அப்படியே போட்டுக்கலாம். f of 1 உங்களுக்கு தெரியும், அது வந்து நீங்கள் வந்து 1ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் 1 தானே கண்டுபிடிச்சிங்க. அப்போது எழுதும்போது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு ஸ்கொயர் டேர்மு, அப்புறம் ஒரு எக்ஸு டேர்மு, அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் எழுதணும். அதனால தான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 1. இப்போது அது நோட் தட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1. அதாவது இது வந்து சென்டரில் ப்ளஸ் இருக்கா, அதை வந்து நீங்கள் காமனாக எஃப்னு எடுத்து எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படி எழுதக்கூடாது. அதுதான் இந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்க. இந்த நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது? எஃப்ஐ வந்து இங்கேயும் எஃப் இருக்குது, இங்கேயும் எஃப் இருக்குது, நம்ம காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போட்டு ப்ராப்ளமாக செய்யக்கூடாது. அது தப்பு. இட்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 இப்படி செய்யக்கூடாது. அதுதான் இன் ஜென்ரல் ஃபார்மில் என்ன சொல்லியிருக்காங்க? இது ஏ, இது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு, அதாவது ஏ ப்ளஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி அப்படி வந்து செய்யக்கூடாது. அதுக்கு தான் இது வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, கொஷினில் கிவன்லேயே கொடுத்துட்டாங்க. 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ 1. அப்போது ஆர்டராக எழுதும்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மு, அடுத்து எக்ஸு, அடுத்து கான்ஸ்டன்ட்னால ஆர்டராக எழுதியிருக்கோம். இப்போ உங்களுக்கு 3 சப்டிவிஷனும் புரிஞ்சுதா? டவுட்ஸ் இருந்தால் எதுவும் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
கிளியர் பண்ணிடுவேன். பொறுமையாக போட்டு பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த ஃபார்முலாலாம் சைடில் எழுதிக்கோங்க. a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். a² + 2ab + b² தான். ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 1. அதுதான் போட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து தேர்டு சப்டிவிஷன் போட்டிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.